துவாரகை கிட்டக்க போனார். போன உடனே பார்த்தா ஆச்சரியமான தங்கமயமான ஆசனத்துல கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துருக்கானு. கிருஷ்ணனை பார்த்துட்டார். பார்த்த உடனே அதான் கிருஷ்ணன் இங்க உட்கார்ந்துருக்கானே, நம்மளை எப்படி வரவேற்பானோ தெரியாதுன்னு. ஆனா இந்த கிருஷ்ணன் பிராமணோத்தமரை பார்த்த உடனே நான் வரட்டுமே, இங்கதானே அப்படின்னு உட்கார்ந்துக்கிறேன். எழுந்து ஓடி வந்துட்டான் கிருஷ்ணன். ஓடி வந்து அந்த பிராமணோத்தமரை வரவேற்று பாத பூஜைகள் பண்ணி வணங்கி வழிபட்டு கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு வழிபட, இப்பதான் வந்தீரா, நீங்க ஸ்நானம் பண்ணும், அனுஷ்டானம் பண்ணும், உங்களுக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஆகாரம் அமுது செய்யணும் அப்படின்னு எல்லாம் உபச்சரிக்கிறானோ. சொல்லிட்டு உபச்சாரம் பண்ணிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றானா, நான் யாரும் உபச்சரிப்பேன் தெரியுமா? விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டானே சாதூன் பூத சுக்ருத்தமான். விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டானே சாதூன் பூத சுக்ருத்தமான். இதயங்காரின சாந்தானே நமஸ்தே சிரசா அசகிருதி. பிராமணர்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறத இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். நான் யாரை தெரியுமா வழிபடுவேன்? விப்ராணி ஸ்வலாப சந்துஷ்டான், கடத்ததை கொண்டு சந்தோஷத்தை அடையக்கூடியவன் பிராமணர்கள். விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான், சாதுவா இருக்கணும், சத்துவகுணம் நிறைஞ்சவாளா இருக்கணும். பகவத் குணம் இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கம் பக்கம் பேசாதபடிக்கு அப்படியே கேட்டுட்டே இருப்பாளாம். நம்ம விஷயம் அப்புறம் கூட பேசிக்கலாண்டி, இப்ப என்ன அவசரம், நாம வந்து இந்த பெருமாள் விஷயம் சொல்ற அதை கேட்போன்னு கேட்டுட்டு இருப்பாளாம் சாதுக்கள். அப்படி இருப்பாளாம் பிராமணோத்தமெல்லாம் வைஷ்ணவெல்லாம். அதனால சாதுக்கள் நல்லவர்களாக இருப்பாளாம், அகங்காரம் மமக்காரம் இல்லாதவர்களாக இருப்பாளாம். கிருஷ்ணன் சொல்ற, நான் சொல்லல, அகங்காரம் இல்லாதவளா இருப்பாளாம். எல்லா ஜீவர்களிடத்திலையும் பிரேமை உடையவர்களா இருப்பாளாம். சகல ஜீவாத்மா இடத்திலையும் கருத்துடையவாளா இருப்பாளாம். அப்படிப்பட்டவர் பிராமணோத்தமரை நான் வணங்குறேன். எதுச்சா லாப சந்துஷ்டான்னு, ஏதோ ஒரு பலன் கிடைச்சா கூட சந்தோஷமா திருப்தியா இது கிடைச்சிதே அப்படின்னு நினைச்சுக்க கூடிய பாகவதாளம். அப்படி இருக்கிற பாகவதாளம் நான் பூஜை பண்ணுவேங்கிற. அப்படி இருக்கிறவர் யாரு? இந்த லெட்டர் கொண்டு வந்திருக்காரு, கடிதம் கொண்டு வந்திருக்காரு, அந்த பாகவதோத்தமரை விசேஷமாக பேசுறார். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது, தெய்வாதீனந்து ஜகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வதௌ தன்மந்திரம் பிராமணாதீனாம் தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதா. அப்போ தெய்வாதீனந்து ஜகத் சர்வம், இந்த ஜகத்துனா உலகம்னு அர்த்தம். இந்த உலகம் எதுக்கு அதீனமா இருக்கு? தெய்வத்துக்கு அதீனமா இருக்கு. தெய்வாதீனந்து ஜெகத் சர்வம். சரி, அந்த தெய்வம் யாருக்கு அதீனமா இருக்கு? மந்திராதீனந்து தெய்வதௌ, மந்திரத்துக்கு அதீனமா இருக்கு. அந்த மந்திரம் யாருக்கு அதீனமா இருக்கு? தன் மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணாக மம தேவதா. அந்த மந்திரம் பிராமணாளுக்கு அதீனமா இருக்கு. இப்ப நம்ம உதக சாந்தி ஜெபிச்சோம் இல்லையா, இன்னைக்கு வேதபாயம் நடந்தது இல்லையா, பிரகஸ்பதி சுவாமியுடைய கிருபையினால. அந்த வேத மந்திரங்கள்லாம் யாருக்கு அதீனமா?